ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுடைய ரட்சிப்பின் தொடர் செயல்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படும்படியாக அநேக தேவனுடைய தொடர் செயல்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய சாயலாக மாற்றவும், தனித்தனியாக அவருடைய சாயலாக மாற்றவும், எல்லாரும் இணைந்து சபையாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாகவும் அநேக தேவனுடைய வளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சாயலாக மாறும்படியாக தேவன் முதலாவது சிட்சிக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். சிட்சிக்கிறார் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி போதக சிட்சையினாலே நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற அவர் விரும்புகிறார். இரண்டாவது, அவர் புடமிடுகிறார் என்று நாம் சிந்தித்தோம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அழுக்குகள், களிம்புகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி விடுகிறார். தொடர்ந்து கடந்த நாளிலே நம்மை வணைகிறார் என்று நாம் சிந்தித்தோம். ஒரு குயவனுடைய வீட்டில் எப்படி குயவன் மண்பாண்டத்தை வணைகிறது போல அவனுடைய கையிலே கெட்டுப்போன மண்பாண்டத்தை மறுபடியும் சீரமைப்பு செய்யும்படியாக எவ்விதமாக வணைகிறார் என்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். மிக முக்கியமான ஒரு தேவனுடைய வளங்கள் இது. தேவன் பேசுகிற தேவன். அவர் காட் இஸ் நாட் a mute God. அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் யோர்தான் தேசத்துல சில வருடங்கள் இருந்த பொழுது இரவு 8:30 மணிக்கு எல்லாரும் தூங்கி விடுவார்கள். அப்போ நான் தூங்கும் பொழுது என்னுடைய அறையில் ஒரு டைம் பீஸ் வைத்திருந்தேன். அப்போ படுத்த பின்பு அந்த டைம் பீஸ் டக் டக் என்ற ஒரு சத்தம் கொடுத்து கொண்டிருக்கும். நான் யோசித்து பார்ப்பேன். பகலில் முழுவதும் அந்த ரூமில் தான் இருக்கிறேன், போகிறேன், வருகிறேன். ஆனால் ஒரு பொழுதும் இந்த சத்தம் எனக்கு கேட்கவில்லை. ஆனால் எல்லாம் நிசப்தமான போது, அமைதியாக இருக்கும்போது அந்த சத்தம் ரொம்ப தெளிவாக என்னுடைய காதுகளில் விழுகிறதை நான் கவனித்தேன். அப்பொழுது ஒன்றை நான் சிந்தித்தேன். ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என்னுடைய ஃப்ரீக்வன்சி, எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த அலை வரிசை சரியாக இருக்கும்போது மட்டுமே ஆண்டவர் பேசுகிறது நமக்கு கேட்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது தொடர்ந்து சொல்றார், ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். பூமியிலே அநேக காரியங்கள் நமக்கு கேட்கிறது. போதகர்கள் போதிக்கிறார்கள், செய்தியாளர்கள் செய்தி தருகிறார்கள். ஆனால் நாமும் நிறைய காரியங்களை தியானிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வசனம் கூறுகிறது, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க இவர் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். ஆண்டவர் பூமியிலே பேசின சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், எபிரேயர் 12:18 முதல் சில வசனங்களில் வாசிக்கும் போது, அன்றையும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும். அது எந்த மலை? சீனாய் மலை. அந்த சீனாய் மலையிலே தேவன் முதலாவது ஜனங்களோடு பேசும்படியாக மோசேயையும் ஆரோனையும் அழைக்கிறார். அவர் பேசும் பொழுது அவருடைய சத்தம் தொனித்தது. அங்கு மந்தாரம், இருள், பெருங்காற்று போன்ற சத்தங்கள், எக்கால முழக்கங்கள், வார்த்தைகளினுடைய சத்தம் அதெல்லாம் அந்த பகுதியிலே கேட்டது. அப்போ ஜனங்கள் சொன்னாங்க, பாருங்க, எபிரேயர் 12:19, அந்த சத்தத்தை கேட்டவர்கள்
பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் அந்த இடத்துல துணிக்கப்பட்ட போது அடுத்த வசனம் கூறுகிறது 12:20 ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் ஏயுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை அவர்கள் சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசே கூட நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன், அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பூமியிலே பேசினவருக்கு நீங்கள் தப்பி போகாமல் இருக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? எபிரேயர் 12:22 சீயோன் மலையின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்தீர்கள், ஆயிரமான தேவதூதர்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள், முதற் பேரானவர்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றார் 12:24 ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த ஆண்டவர் நன்மையானவைகளை பேசுகிறார். இவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இப்பொழுது நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் என்ன பேசினது? உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்ட பொழுது அவருடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் இங்கே நன்மையானவைகளை பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த சத்தம் இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறதா? ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பார்களானால் இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். பூமியிலே பேசினவருக்கு தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறார். ஆரம்ப காலங்களில் எபிரேயர் எழுதின நிருபம் முழுவதுமே தேவன் பேசுகிறார். முதல் வசனம் பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். தொடர்ந்து பார்க்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சங்கீதம் 95:8. தொடர்ந்து எபிரேயர் 3:7 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தொடர்ந்து இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். எபிரேயர் 4:7 என்ன பேசுகிறார்? நன்மையானவைகளை பேசுகிறார். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை சிட்சிக்கிறார், அவர் உங்களை புடமிடுகிறார், உங்களை வணைகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 2 கொரிந்தியர் 13:3 கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலாக மாறுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வணைந்து கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு பேசிவிட்டு உடனடியாக பிதாவினிடத்திற்கு போகிறார். பிதாவினிடத்துல தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன், உங்களோடு பேசுகிறேன். அதே வேளையில் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.